கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். தெரியுதுங்களா? ஆன் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ட்ரோன் தான் இது. ஜெட்டு மாடல் தான் இது. நல்ல ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பறக்கும். உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே வந்துட்டு டைவ் அடித்து காட்டுறேன் பாருங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பார்த்திபன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு 1500 ஆரம்பிச்சு ஒரு 5600 வரைக்கும் வந்துட்டு ட்ரோன்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். எந்தெந்த மாடல் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து காட்டிடுறவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1500 ட்ரோன் வந்துட்டு பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாடல் நேம் வந்துட்டு E88 ப்ரோன்ட்டு வரும். உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டு காட்டிடுறேன். ஃபுல் கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வருது. 2 பேட்ரி, ட்ரோன் ஒன்று, கண்ட்ரோலர் ஒன்று. கேமரா பார்த்தோன்னா 2 கேமரா வரும். குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். சும்மா நான் வந்துட்டு பேட்ரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி மட்டும் காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பில்டு குவாலிட்டி பார்த்தோன்னா நார்மலாகவே இருக்கும். சின்ன பசங்களுக்கு வாங்கி தர்றதுனால நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நார்மலாகவே இருக்கும். அது அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஃபோம் ஜெட்டு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு வெறும் 1800. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங். இந்த மாடலுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துட்டு பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். கண்ட்ரோலர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோமில் உள்ள ஜெட்டு தான் அது. இந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது. இதில் அடுத்த மாடல் காட்டிடுறேன். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ட்ரோன்லேயுமே வந்துட்டு கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு ப்ரொப்பலரு, சார்ஜர் போடக்கூடிய கேபிள், ஸ்க்ரூ டிரைவர், அது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து நம்ம இது வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாடல் நேம் வந்துட்டு J20 வரும். இதோட ரேட் வந்துட்டு 2500 வரும். இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் J2 ட்ரோன் வேணும்னு கேட்டு வாங்குறீங்க. குவாலிட்டியும் பார்த்தோன்னா நல்லா சூப்பராகவே வந்துட்டு வந்திருக்கு இந்த தடவை. பில்டு குவாலிட்டி வந்துட்டு அருமையாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா 4 சைடு வந்துட்டு LED லைட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சென்சாருமே வரும். லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, டவுனில் வந்துட்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. லேசாக காற்று அடிச்சா அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனுமே வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டியும் பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு இருக்குது இந்த வாட்டி. அடுத்த மாடல் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் பார்த்தோன்னா நம்மள்கிட்ட ப்ரெஸ்லெஸ் மோட்டார் வந்துட்டு ஒரு 2700 இருக்குது. மாடல் நேம் வந்துட்டு X5HW வரும். பில்டு குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எடுத்து பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பறக்கும். இதை வேணும்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பறக்க வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. பேட்ரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். எல்லா ட்ரோன்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்துட்டு சென்சார் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா கண்ட்ரோலர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சிடுறேன். வச்சுட்டு அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம் குயிக்காக. அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா 3000 பட்ஜெட்டில் பார்த்தோன்னா S9 ட்ரோன் வருது. இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட GT3 அந்த மாதிரி மாடல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதே மாடல் தான் இது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. டபுள் கேமரா, சிங்கிள் பேட்ரி வரும். பேட்ரி மட்டும் இந்த இதில் வந்துட்டு ஒரு பேட்ரி வரும். அதிலலாம் 2 பேட்ரி வரும். இதில் ஒரு பேட்ரி வருது. இதில் வந்துட்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, டவுனில் சென்சார் கொடுத்துருக்காங்க. லேசாக காற்றடிச்சா அதே ஸ்டேபிள் ஆகும். கேமரா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்பேரு அது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த மாடல் நேம் வந்துட்டு T1 ஏர்கிராஃப்ட்ன்ட்டு வரும். இது வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு 4000 வரும். இதில் வந்துட்டு எல்லோ கலர் மட்டும் தான் வந்துட்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதையும் வந்துட்டு எடுத்து காட்டிடுறேன். இந்த கிட்டில் வந்துட்டு டபுள் கேமரா, டபுள் பேட்ரி வரும். இந்த மாதிரி வரும். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரோனையும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ளை பண்ணி காட்டிடுறேன். பறக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்துட்டு இண்டோருக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன பசங்க ஒரு 8 வயசு 10 வயசு அவங்களுக்கு ஓட்டி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி இது வந்துட்டு ஓட்டும் போது ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். கஷ்டங்கிறது இருக்காது இது இந்த மாதிரி ட்ரோனில் வந்துட்டு. அடுத்த மாடல் வந்துட்டு காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு SY15 ப்ரோன்ட்டு வரும். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு
3100 வரும். இதில் வந்துட்டு டபுள் கேமரா டபுள் பேட்டரி வரும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கிட்டில் வந்துட்டு யூனிவர்சல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா கூட அமேசான், ஃப்ளிப்கார்டு அதில் கூட நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். ட்ரோனை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி காட்டிடுறேன். பில்டு குவாலிட்டி வந்துட்டு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துருக்கறனால நல்ல ஒரு கண்ட்ரோல், நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். ட்ரோன் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்கும் அது. அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா Y3 Max. நிறைய பேர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு M3 Max தான் வேணும், Y3 Max தான் வேணும்னு கேட்குறீங்க. ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாடல் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. மேலே இருக்கிற பாடி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட். இது ரவுண்டு டைப்பில் வரும், இது வந்துட்டு ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு நான் Y3 Max எடுத்து காட்டிடுறேன். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்துட்டு 3600 வரும். இந்த கிட்டில் வந்துட்டு டபுள் கேமரா டபுள் பேட்டரி வரும். சேஃப்டி கார்ட்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவரு, சார்ஜர் போடக்கூடிய கேபிள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆப்டிக்கல் சென்சாருமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எடுத்து காட்டிடுறேன் பாருங்கள். பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டுட்டு மேலே வந்துட்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஆப்டிக்கல் அவேர்னஸ் சென்சாரு. இது அழுத்தும் போது, அதாவது இது அழுத்தும் போது நகர்ந்து வரும். பக்கத்தில் இன்னொரு செவரு இருந்தாலும் இப்படி நகர்ந்து வரும். அதனால சின்ன இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆப்டிக்கல் சென்சார் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணணும். நல்லாவே இருக்கும் இந்த ட்ரோன் வந்துட்டு. அடுத்த மாடல் காட்டிடுறேன். இதேமாரி தான் வந்துட்டு இந்த மாடலுமே இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதில் வந்துட்டு சிங்கிள் பேட்டரி மட்டும் தான் வரும். இதோட ரேட்டும் பார்த்தோன்னாலும் 3600 தான். அடுத்த மாடல் எடுத்து காட்டிடுறேன். அடுத்த மாடல் வந்துட்டு ஒரு 5000 பட்ஜெட்டில் பார்த்தோன்னா E88 Pro GPS மாடல்ன்ட்டு வரும். இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஜிபிஎஸ் மாடலில் ஒரு பேசிக்கான மாடல், பெரிய லெவல் கிடையாது, பேசிக் தான். அது பெரிய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னாலும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பேட்ரி பார்த்தோன்னா 2 பேட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் பேட்ரி டைமிங் எல்லாமே வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். நம்ம மற்ற ட்ரோனுக்கு சொல்கிற மாரி ஒரு 5 to 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி எதுவும் சொல்கிற மாரி இருக்காது. ஜிபிஎஸ் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் வந்துட்டு 4 to 7 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பேட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேறு இதில் வந்துட்டு நிறைய பேர் இதில் வந்துட்டு டிஸ்பிளே இருக்குமான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. டிஸ்பிளே இல்லாமல் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஜிபிஎஸ் எல்லாமே பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. நான் ஃப்ளை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே வந்துட்டு இருக்குது. அடுத்த மாடல் காட்டிடுறேன். அடுத்த மாடல் நேம் வந்துட்டு இதுவும் பார்த்தோன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இந்த மாடல் நேம் வந்துட்டு DJW P6 Maxன்ட்டு வருது. இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு சேஃப்டி கார்டு எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவரு கழட்டி மாட்டுறதுக்கு. இங்கே காட்டுறேன் பாருங்கள். ட்ரோனோட லுக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு ப்ரெஸ்லெஸ் மோட்டார் வச்சு வரும். இந்த கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரோலரில் கொடுத்துருப்பாங்க. பேட்ரி பார்த்தோன்னா 2 பேட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நான் பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அருமையாக இருக்கும். 1080 ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறனால ஒரு 2Kல வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு நல்லா தாராளமாக ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா கிளாரிட்டியும் பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காட்டின ட்ரோனில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நம்ம கடைக்கு வரீங்க அப்படின்னா கடையோட மேப் லொக்கேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வரலாம். இல்லைனா நான் கடையை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். கடை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் வந்துட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் 123 மொபைல் ஷாப்புன்ட்டு இருக்கும். இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொரு பிரான்ச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட சூளைமேடில் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ உங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இப்போ தமிழ்நாடுக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா டெலிவரி பேக்கிங் 100 ரூபா வந்துட்டு வரும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்துட்டு 5600 அப்படின்னா 5700 எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பார்சல் போட்டுருவேன். எஸ்டி கொரியரில் தான் பார்சல் போடுவோம். இன்றைக்கி போட்டோன்னா ஒரு 2 to 3 நாளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ். ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். தெரியுதுங்களா? ஆன் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ட்ரோன் தான் இது. வெறும் 2700 மட்டும் தான் வரும். அப்படியே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டேபிளா இருக்கும். இன்டோர்லயும் ஓட்டிக்கலாம், அவுட்டோர்லயுமே வந்துட்டு ஓட்டிக்கலாம். சூப்பரா இருக்கும். மாடல் வந்துட்டு ஃப்ளை பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெட் மாடல் தான் இது. நல்ல ஒரு ஸ்டேபிளா வந்துட்டு பறக்கும் உங்களுக்கு. நல்லா சூப்பரா இருக்கும். இதுல அப்படியே வந்துட்டு டைவ் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு டைவ் அடிக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு பக்கா வந்துட்டு இருக்கும். ஃபோமில் இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். பயப்படவே வந்துட்டு தேவை கிடையாது. குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இருக்குது இந்த ட்ரோனு. ஃப்ளை பண்ணி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.